அனைவருக்கும் அன்பு வணக்கம். நண்பர்களை, இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம ஒரு டிஃப்ரெண்டான ஆங்கிள் அணுக போகின்றோம். அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு கொடுத்த ஜாமீன் இதை கேன்சல் செய்யணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க. இதை நம்ம ஒரு பொலிட்டிக்கல் கேஸ் ஸ்டடியா அப்ரோச் பண்ண போறோம். இப்போ அந்த MBA ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் கேஸ் ஸ்டடி அப்படின்னு கொடுப்பாங்க. ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன் கொடுத்துட்டு, இப்போ இந்த நிறுவனத்துக்கு நீங்க தலைவராக இருந்தால் என்ன மாதிரி டிசிஷன் எடுப்பீங்க, இதுதான் அந்த பிஸ்னஸ் கேஸ் ஸ்டடி. அந்த மாதிரி தான் இந்த பொலிட்டிக்கல் கேஸ் ஸ்டடி. இதில் நம்ம ரெண்டு பக்கத்தையும் ஃபார் அண்ட் அகைன்ஸ்ட் ரெண்டுத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம். சார், இதெல்லாம் நமக்கு எதுக்கு அப்படின்னு கேட்காதீங்க. நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அரசியல் அப்படின்றது உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு வினாடியையும் தாக்கக்கூடியது. அரசியல் சாக்கடை அப்படின்னு ஒதுங்கி போனால் அந்த நாத்தம் உங்களை சும்மா விட்டுருமா? அதனால் அரசியலை முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போதான் நாம் ஏமாற்றப்படுகின்றோமா அப்படின்றதே நமக்கு உரைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா கடைசி வரைக்கும் ஆம் ஆத்மியாக தான் இருக்கணும். அது ஆம் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும். சரி, முதல்ல அந்த கேஸ் என்னன்றது சுருக்கமாக பார்த்துருவோம். அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கொடுத்தாங்க. ஆக்சுவலாக ஜாமீன் கொடுக்கப்படும் போது அவர் அமைச்சர் இல்லை, முன்னாள் அமைச்சர். பெயிலில் வெளியில் வந்த உடனே அவர் அமைச்சராக பதவி ஏற்றுக்கொள்கிறார். இப்போ அந்த கேஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் அமைச்சர் ஆகிட்டாரு, அதனால் அந்த கேஸ் நியாயமாக நடக்காது, விட்னஸ் எல்லாம் பயப்படுவாங்க. ஸோ அவருக்கு கொடுக்கப்பட்ட பெயில் ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும். இதுதான் அந்த பிரேயர். இதில் இடியும் அப்பியர் ஆகிறாங்க, அவங்க தரப்பு வாதங்களை வைக்கின்றார்கள். செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கொடுக்கும்போது சுப்ரீம் கோர்ட் சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. அதாவது, ஒரு நபர் மீது கேஸ் போட்டிருக்காங்க, அந்த வழக்கு நடந்து கொண்டு இருக்கின்றது, அது டிலே ஆகுது அப்படின்னா இன்டெஃபினிட்டாக எப்போ கேஸ் முடியும் தெரியாத நிலைமையில் ஒருத்தர் ஜெயிலுக்குள்ளேயே வச்சிருக்கணுமா? இதுதான் கேள்வி. அப்போது குற்றவாளி அப்படின்னு தீர்ப்பு வர வரைக்கும் எல்லாருமே நிரபராதியாகத்தான் கருதப்பட வேண்டும். இதான சட்டத்தின் அடிப்படை. லெட்டஸே ஒரு கேஸுக்கு 7 வருஷம் மேக்சிமம் தண்டனை அப்படின்னா அந்த கேஸ் 10 வருஷம் நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த மேக்சிமம் தண்டனையை தாண்டி அவர் உள்ளே இருக்கணுமா? அடுத்தது 7 வருஷ கேஸு 4 வருஷத்தில் முடியுது அப்படின்னு சொன்னால், இந்த கேஸ் முடிஞ்ச பிறகு அவர் நிரபராதின்னு ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குற்றம் சாட்டப்பட்ட நபர். அப்போ அந்த 4 வருஷம் உள்ளே இருந்தது என்ன கதை? அதனால தான் சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த வழக்கில் மட்டும் இல்லை, இன்னும் பல வழக்குகளிலும் கேஸ் டிலே ஆகுது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இன்டெஃபினிட்டாக ஒருத்தரை சிறையில் வைத்திருக்க முடியாது அப்படின்ட்டு அந்த பெயில் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கேஸ் போகும்போது சுப்ரீம் கோர்ட்டில் மோர் தென் ஒன்ஸ் திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க, வி வில் நாட் ரீவிசிட் த ஜட்ஜ்மெண்ட். எந்த பாயிண்ட்ஸில் அப்படின்னா, கேஸு முடியல அப்படின்ற ஒரே காரணத்துக்காக பெயில் கொடுக்காம ஒருத்தரை உள்ள வச்சிருக்கணும்னா அது சரி வராது. இதை ரீவிசிட் பண்ண மாட்டோம். ஆனால் சேஞ்ச்டு சர்க்கம்ஸ்டன்சஸ். இப்போ இவங்க சொல்கிறாங்க இல்லையா, அந்த கேஸ் போட்டவரும் சரி, சொலிசிட்டர் ஜெனரல் இடி தரப்பில் அவரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் மந்திரி ஆயிட்டாரு, அதனால் விட்னஸ் எல்லாம் பயப்படுவாங்க. ஏற்கனவே சொலிசிட்டர் ஜெனரல் என்ன பண்ணுறாரு, ஒரு விட்னஸ் நம்பர் 4ன்னு நினைக்கிறேன், இவர் அரசாங்க அதிகாரி, ஆனால் அவரே சாட்சி சொல்ல வரமாட்டேங்கிறாரு, பயந்துனுக்கிறாரு. அப்படி இருக்கச்சா மற்றவங்கெல்லாம் எப்படி தைரியமாக சாட்சி சொல்லுவாங்க? தே ஆர் ட்ரைங் டு சபட்டேஜ் த ட்ரையல், இந்த டீரெயில் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அதனால் பெயிலை கேன்சல் பண்ணணும் அப்படின்றது எஸ்ஜி அவர்களுடைய வாதம். இதில் அவர் இன்னொன்று சொல்லியிருக்காரு, சொலிசிட்டர் ஜெனரல், இவர் ஜெயிலுக்கு போகிறார், போன உடனே அவருடைய போர்ட்ஃபோலியோ மட்டும் எடுத்துறாங்களே தவிர ரொம்ப நாளைக்கு மினிஸ்டர் வித்தவுட் போர்ட்ஃபோலியோவாகவே இருந்தார். அதுக்கப்புறமா அவர் வெளியில் வந்த பிறகு இமிடியட்டாக பதவியும் ஏற்றுக்கொண்டார், ரொம்ப செல்வாக்கானவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் தரப்பில் ஆஜராகின்ற கபில் சிபல் அவர்கள் டகால் ஒரு பதில் கொடுத்தாருங்க. அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவர் என்ன சொல்கிறாரு, அப்படி பார்க்க போனீங்கன்னா செல்வாக்கு மிக்க பல பேர் வித்தவுட் போர்ட்ஃபோலியோவாக இருக்கின்றார்கள் அப்படின்னு சொன்னார். இப்போ என்னையும் உங்களையும் பார்த்து வித்தவுட் போர்ட்ஃபோலியோன்னு சொல்ல முடியாது, யாராவது ஒரு மந்திரியை பார்த்து தான் சொல்ல முடியும். அப்போ யாரை சொல்லியிருப்பார் அப்படின்னு நானும் அப்படியே கண்ணில் விளக்கணை விட்டு தேடி பார்த்தேங்க. ஒருத்தர் மினிஸ்டர் வித்தவுட் போர்ட்ஃபோலியோனா எனக்கு ஞாபகம் வந்தது அண்ணன் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் மட்டும்தான். ஏன்னா அவர் தான் பல வருஷமாக சீஃப் மினிஸ்டராக இருந்தாலுமே எந்த போர்ட்ஃபோலியோவும் கையே வச்சுக்கல அவர், அப்பேற்பட்ட ஆள். இப்படி கபில் சிபல், அதுக்கப்புறம் அரவிந்த் கெஜ்ரிவால், இவங்கெல்லாம் ஒரே அணி தானே. சந்தடி சாகல போகிற போக்கில் தோழமை சுட்டிட்டு போயிட்டாரோ, சரி ரைட், அது அவங்களுக்குள்ள இருக்க பிரச்சனை. அதுக்கப்புறம் டிசம்பர் 13ஆம் தேதி ஹியரிங்கில் கபில் சிபல் அவர்கள் ஐ வில் டேக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கார் போல இருக்கு. அடுத்த ஹியரிங் வரும்போது சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழக அரசுலேருந்து ஏதாவது ரிப்ளை ஃபைல் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தோம், ஆனால் எதுவும் பண்ணலை. அதனால் பெட்டிஷனரை கூப்பிட்டு நீங்கள் அரசையும் ஒரு பார்ட்டியாக இம்ப்ளீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க.
அடுத்த மாதம் ஹியரிங்கை தள்ளி வச்சிருக்காங்க. சரி, இப்போ வந்து நம்ம அந்த கேஸ் ஸ்டடிக்குள்ளார போகலாம். செந்தில் பாலாஜி அவர்கள் அவர் பதவி ஏற்றுகினதே தப்பு, உச்ச நீதிமன்றம் கூட்டு, இப்படின்லாம் வந்து திமுகவின் எதிர்க்கட்சிகள் நிறைய பேர் பேசிட்டு வராங்க. ஆனால் உச்ச நீதிமன்றம் வந்து பெயில் கொடுத்தோம் உடனே வந்து அவர் எதற்காக பதவி ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு ஓரலாக கேட்டிருக்காங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் பெயில் கொடுத்தா மந்திரி பதவி ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு எங்கேயாவது சட்டத்தில் தடை இருக்கிறதா அப்படின்னா அது இல்லை. இன்ஃபேக்ட் சுப்ரீம் கோர்ட்டுடைய கொஸ்டின் நம்ம வந்து இந்த விட்னஸ்லாம் பயப்படுறாங்க அந்த கான்டெக்ட்ல பார்க்கணும், வேற எந்த கான்டெக்ட்லையும் அதை நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது. அப்படி பார்க்க போனால் நான் ஏற்கனவே சொன்னேன், இதில் வந்து ஃபார் அண்ட் அகெயின்ஸ்ட் ரெண்டு தரப்பு வாதங்களையும் நம்ம கேஸ் ஸ்டடியில் பார்க்க போகிறோம் அப்படின்னு. அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அவர் வந்து முதல்ல இன்டரிம் பெயில் கொடுக்குறாங்க. இதுக்காக பிரச்சாரத்துக்காக. நல்லா கவனிக்கணும், பெயில் வாங்கின்னு வந்து அவர் பிரச்சாரம் பண்ணல, பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்றதுக்காகத்தான் அவர் பெயிலே வாங்கின்னு வராரு. அதுக்கப்புறம் அந்த எலெக்ஷன் பிரச்சாரம்லாம் முடிஞ்ச பிறகு அவர் மறுபடியும் உள்ளே போயிடுறாருங்க. அப்போது ஒரு கட்சி தலைவராக இருக்கின்ற ஒருத்தர் இல்லை ஒரு முதலமைச்சராக இருக்கின்ற ஒருத்தர் தேர்தலில் பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்றதுக்காக பெயில் வாங்கிக்கின்னு வர முடியும் அப்படின்னு சொன்னால், அப்போ அதே மாதிரி ஒரு எம்எல்ஏவாக இருக்கின்ற ஒருத்தர் பெயிலில் வந்த பிறகு மந்திரியாக பதவி ஏற்றுக்கொள்வதில் ஏதாவது சட்டப்பூர்வமான தடை இருக்கின்றதா? சட்டத்திலையும் இருக்கிறதா தெரியல. இங்கே இவர் சீஃப் மினிஸ்டராக பிரச்சாரமும் பண்ணிட்டு போனார், அதுக்கப்புறம் ரெகுலர் பெயில் வாங்கிக்கின்னு வெளில வராரு, அப்போவும் சிஎம்மாக இருந்துட்டு அதுக்கப்புறம் டகால்னு நான் ராஜினாமா பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுவும் அவராக எடுத்த முடிவு, கோர்ட்டு உத்தரவு கிடையாது. அவருக்கு பெயில் கொடுக்கும்போது கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து அந்த செக்ரட்டேரியட் ஆஃபீஸுக்கு போகக்கூடாது, ஃபைலில் எதுவும் கையெழுத்து போடக்கூடாது, அன்லஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியம், சிஎம்மோட சிக்னேச்சர் வேணும் அப்படின்னு சொன்னால் லெஃப்டினன்ட் கவர்னர் அவருடைய பர்மிஷனோட கையெழுத்து போடலாம். இந்த கண்டிஷன்ஸோட தான் வந்து அவருக்கு பெயில் கொடுத்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டெல்லியில் மறுபடியும் சட்டமன்ற தேர்தல் வரப்போகின்றது. இதற்கு முன்னாடி சிஎம்மாக இருந்த ஷீலா தீக்ஷித் அவர்கள், அவருடைய மகன், அவர் தான் வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலை எதிர்த்து போட்டியிடுகின்றார் காங்கிரஸ் சார்பில். அவர் ஒரு அருமையான பாயிண்ட்டை சொல்லியிருக்காரு. அரவிந்த் கெஜ்ரிவால் போகிற போக்கில் என்ன பண்ணிட்டாரு, இப்போ வந்து அதிஷி மர்லேனா சிஎம்மாக இருக்காங்க, ஆனால் மறுபடியும் ஜெயிச்சு வந்த பிறகு நான் தான் சிஎம் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்காருங்க. அதைத்தான் அவர் தீக்ஷித் என்ன சொல்கிறாரு, இது நடக்கவே நடக்காது, அவர் சிஎம் பதவி ஏற்றுக்கினார் அப்படின்னு சொன்னால் வயலேஷன் ஆஃப் பெயில் கண்டிஷன் அப்படின்னு பேசியிருக்காரு. சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, ஆஃபீஸ் போகக்கூடாது, ஃபைலில் கையெழுத்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கச்ச அவர் எப்படி பதவி ஏற்றுக்கலாம் அப்படின்றது அவருடைய கேள்வி. இது வந்து ஸ்பிளிட்டிங் தி ஹேர் அப்படின்னு வச்சிங்கனாலுமே சரிங்க, சிஎம்மாக பதவி ஏற்றுக்கினார், ஆனால் செக்ரட்டரியேட் போக மாட்டார், நான் ஃபைலில் கையெழுத்து போட மாட்டேன் அப்படின்னு இருந்தால் அது வயலேஷன் ஆகுமா? இருந்தார்ல கொஞ்ச நாள், பெயிலில் வெளில வந்த பிறகும் பிரச்சாரம் பண்ணும்போதும் அதே மாதிரி கண்டிஷனோடு இருந்தார்ல, அப்புறம் கையெழுத்து போட்டு தான் ஆகணும் அப்படின்ற ஒரு நெசசிட்டி இல்லை, அவர்கிட்ட தான் போர்ட்ஃபோலியோ இல்லை அப்படின்னும் போது சிஎம்மாக பதவி ஏற்றுக்கலாம். டெக்னிக்கலாக அப்படி அந்த சட்டத்தின் சந்து பொந்துகளில் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கண்டினியூ பண்ணலாம். அடுத்தது கேஸ் இருக்கும் பொழுது அவர் வந்து பதவி ஏற்றுக்கக்கூடாது அப்படின்னு செந்தில் பாலாஜி அவர்களை பற்றி எதிர்க்கட்சிகள் சொல்கிறாங்க இல்லையா? சரி, ஹேமந்த் சோரன் அவர்கள் அவரும் இதே மாதிரி தான் வந்து கைது செய்யப்பட்டார். சொல்லப்போனால் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பிரச்சாரம் செய்வதற்கு பெயில் கொடுக்கப்பட்டது, ஹேமந்த் சோரன் அவர்களுக்கு அது கிடைக்கவில்லை. அதுக்கப்புறமா அவருக்கு ரெகுலர் பெயில் கிடைக்குதுங்க. வந்தவுடனே மறுபடியும் சிஎம்ஆ பதவி ஏற்றுக்கொண்டார். எலெக்ஷனும் வருது, அதுலேயும் ஜெயிச்சு மறுபடியும் சிஎம்ஆ பதவி ஏற்றுக்கொள்கிறார். இப்போ அந்த கேஸ் என்ன குவாஷ் ஆயிடுச்சா, இல்லை அதில் வந்து ஜட்ஜ்மெண்ட் இவர் வந்து அக்விட்டட்னு வந்துருச்சா? வரலல்ல, கேஸு இன்னும் நடந்து கொண்டு தானே இருக்கிறது. சிஎம்மாவே ஆயிட்டாரு, அப்போ இவர் வெறும் மினிஸ்டராக தானே இருக்காரு. அப்போ இதில் என்ன தவறு அப்படின்னும் ஒரு தரப்பிலிருந்து ஆர்கியூ பண்ணலாம். அடுத்தது, இப்போ வந்து அவர் அமைச்சராகிவிட்டார், சட்டப்படி எந்த தடையும் இல்லை, ஆனால் அந்த கேஸ் நடக்குது, அப்போ இது இடையூறாக இருக்கும், அதனால தான் நாங்கள் பெயிலை கேன்சல் பண்ணணும் அப்படின்னு இந்த தரப்புலேருந்து ஆர்கியூ பண்ணலாம். நான் வந்து பொலிட்டிக்கல் ஆர்கியூமெண்ட்ஸை சொல்கிறேன், லீகல் ஆர்கியூமெண்ட்ஸ் இல்லை. அப்படி ஒரு ஆர்கியூமெண்ட் வச்சா சரிங்க, செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக இருந்தால் மட்டும்தான் அவருடைய செல்வாக்கா, இல்லைன்னா அவருக்கு செல்வாக்கு கிடையாதா? செல்வாக்கு இருக்கின்ற மனிதர் அப்படின்றதுனால தான் அதிமுகலேருந்து திமுக வந்து ஜாயின் பண்ண உடனே அவருக்கு வந்து இவ்வளோ பொறுப்புகள்லாம் கொடுக்குறாங்க, இம்பார்ட்டன்ட் மினிஸ்ட்ரிலாம் கொடுக்குறாங்க, முக்கியமான கொங்கு மண்டலத்துக்கே அவர் தான் இன்சார்ஜுன்னு சொல்கிறாங்க. அதனால் அவர் செல்வாக்குன்றது மந்திரியாக இருக்காரா இல்லையா அப்படின்றதுக்கு இதுக்கும் சம்பந்தம் கிடையாது, நீங்கள் ஏன் போட்டு குழப்பிக்கிறீங்க அப்படின்னு இந்த தரப்புலேருந்து ஆர்குமெண்ட் வச்சா என்ன பண்ணுவீங்க? இதுக்கு உங்களுடைய கவுண்டர் என்ன? ஒரு அரசியல் ஆர்வலராக நான் கேட்குறேன். ஆனால்
அரசு அலுவலர்களே வந்து சாட்சி சொல்ல வரல அப்படின்றது சொலிசிட்டர் ஜெனரல் வந்து கோர்ட்டில் சொல்லியிருக்கிறதா அந்த செய்தி கூறுகின்றது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன பண்ண முடியும்? சரி, அவருக்கு வந்து மந்திரி பதவியிலிருந்து மறுபடியும் விலக்கப்படுகிறார் அப்படின்னே வச்சுக்கோங்களேன். சிஎம் முடிவு பண்ணி, இல்லைப்பா உனக்கு கொஞ்ச நாளைக்கு இந்த போஸ்ட் வேண்டாம், நிரபராதி அப்படின்னு நிரூபித்த பிறகு நீங்கள் மறுபடியும் வாங்க அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுப்போம். அப்போ வந்து அந்த விட்னஸ் எல்லாம், அந்த அரசு அதிகாரின்னு இல்லை, மற்ற எல்லா விட்னஸுமே அவங்க தைரியமாக சாட்சி சொல்லுவாங்களா? அப்போவும் வரலை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்க, தமிழக அரசாங்கக்கிட்டேருந்து இந்த மாதிரி வந்து செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எதிராக எத்தனை கேஸ் இருக்குது, அதுக்கப்புறமா அந்த விட்னஸஸ் எத்தனை பேர் இருக்காங்க, அதுக்கப்புறம் இதில் வந்து அரசு அலுவலர்கள் எத்தனை பேர், இந்த காசு கொடுத்து ஏமாந்ததா சொல்கிறாங்க இல்லையா அந்த விக்டிம்ஸ் எத்தனை பேர், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 1000க்கும் மேற்பட்டவர்கள் அக்யூஸ்டுன்னு வேற இந்த கேஸில் இருக்குதுங்க. சமீபத்தில் ஒரு செய்தி பார்த்தேன், அப்படியே தலை சுற்றி போச்சு. ஏங்க அத்தனை பேரையும் வச்சு நீங்கள் விசாரிக்கணும் அப்படின்னு சொன்னால் தீவுத்திடல் இந்த மாதிரி ஒரு இடத்துல வச்சு விசாரிக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையும் எழுந்துள்ளது. இதெல்லாம் என்ன நடைமுறை சாத்தியமா? இத்தனை பேர் அக்யூஸ்டு அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு அக்யூஸ்டு முன்னாடியும் தனித்தனியாக வந்து விட்னஸை எக்ஸாமின் கிராஸ் எக்ஸாமின் பண்ண முடியாதுங்க. பட் அத்தனை அக்யூஸ்டு நபர்களையும் கொண்டு வந்து வைத்து 1000க்கு மேலே அப்படின் போது எங்கே இடம் பத்தும்? ஆனால் இன்றைக்கி வந்து அந்த விர்ச்சுவல் ஹியரிங் அப்படின்றது ஒன்று இருக்குது. பட் அதுவுமே வந்து ரொம்ப தலை சுற்றுற விஷயம் தான். ஏன்னா 1000 பேருக்கு மேலேன்னும் போது எத்தனை பேரை ஹோஸ்ட் பண்ண முடியும்? அடுத்தது இந்த எக்ஸாமினேஷன் போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் 1000 பேரில் 500 பேர் சைமல்டேனியஸாக கை தூக்கினா கூட சர்வர் ஊற்றிக்கும்னு நினைக்கிறேன். அதனால் அந்த விர்ச்சுவல் ஹியரிங் ஆன்லைன் அப்படின்றதும் வந்து சரிப்பட்டு வராது. இதெல்லாம் ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கின்றது. அப்போது இவர் மந்திரியாக இருந்தாலும் இல்லாட்டாலும் செல்வாக்கு ஒன்று தான். ஸோ இதுக்கும் விட்னஸ்கள் வராததுக்கும் இல்லை கேஸு டிலே ஆகிறதுக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் வச்சா எனக்கு என்னவோ பொலிட்டிக்கலாக அது கொஞ்சம் வேலிட் ஆர்குமெண்ட் மாதிரி தான் தெரியுதுங்க. பட் இதை எப்படி வந்து தீர்ப்பது? சரி, இப்போ இன்னொரு சினாரியோ யோசிச்சு பார்ப்போம். இந்த உச்சநீதிமன்றத்தில் அடுத்த ஹியரிங் வருவதற்கு முன்னாடியே ஒருவேளை அந்த மந்திரி பதவியிலிருந்து அவர் நீக்கப்பட்டு விட்டார் அப்படின்னு சொன்னார். அப்போது என்ன சொல்லுவாங்கன்னா, அது லீகலாக அந்த கேஸ் ஹாஸ் பிகம் இன்ஃப்ரக்டுவஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மந்திரி பதவி சொலிசிட்டர் ஜெனரல் என்ன சொல்கிறாரு, அவர் மந்திரி ஆகிட்டார், செல்வாக்காக இருக்கார், அதனால விட்னஸ்லாம் பயப்படுறாங்க. இதானே நீங்கள் சொன்னீங்க. இப்போ தான் அவர் மந்திரியே கிடையாது, வெறும் எம்எல்ஏவாக தான் இருக்கார், அதனால் உங்கள் ஆர்குமெண்ட் செல்லாது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? அதுக்கு தான் நான் சொன்னேன், மந்திரியாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவருடைய செல்வாக்கு என்ன அப்படின்றது தான் முக்கியம். சரி, இப்போ ஒரு மந்திரியாக இல்லாட்டாலும் சார் அவர் வந்து ஆளுங்கட்சியில் ஒரு முக்கியமான உறுப்பினர், இது வந்து ஆளுங்கட்சியில் அமைச்சராக இருந்த ஒருவதற்கு எதிரான வழக்கு, அதனால் வந்து கேஸு நியாயமான முறையில் நடக்காது அப்படின்னா இதுக்கு நிறைய பிரசிடென்சஸ் இருக்குதுங்க. ஜெயலலிதா அவருக்கு எதிரான வழக்கு, அதில் பார்த்தீங்கன்னா சாட்சிகள்லாம் நிறைய பிறழ் சாட்சிகள், ஹோஸ்டைல் விட்னஸ், முன்ன சொன்னதை அப்படியே மாற்றி சொல்கிறது, இந்த மாதிரி ஆகிறாங்க அப்படின்ன உடனே தான் அந்த கேஸை வந்து வேறு மாநிலத்துக்கு மாற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது. அதே மாதிரி தான் கர்நாடகாவுக்கு கேஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. இப்போது அந்த கேஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னாங்கன்னா அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், இங்கே தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டில் அந்த ஒரு குவாஷ் அப்படின்ற ஒன்று வந்தது இல்லையா, அதோ காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க, காசை கொடுத்துட்டாங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் இல்லை, வேறு சிலருக்கான. ஆனால் இன்றைக்கும் சில பேர் வந்து அது அகெயின்ஸ்ட் த ஃபேக்ட்ஸ் ஆஃப் த மேட்டர், செந்தில் பாலாஜி அவர்கள் கொடுத்த காசை திருப்பி கொடுத்துறார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அவர் எதுவும் சொன்னதா நான் பார்க்கலைங்க இது வரைக்கும். இப்போது இது வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும்பொழுது அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க, ஹூ இஸ் பிளேயிங் ஃபார் ஹூம் அப்படின்றதெல்லாம் தெரியல அப்படின்லாம் குறிப்பிட்டு விட்டு இத்தனை நாளைக்குள்ளே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும், கேஸ் இது பண்ணணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் அந்த கேஸ் இப்போ வேகம் எடுத்திருக்கின்றது. அந்த வேலையை வாங்கி தருவதற்கு லஞ்சம் கொடுத்ததான கேஸு. அந்த சமயத்திலேயே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது தமிழகத்தில் இந்த கேஸ் நடந்தால் அது நியாயமாக நடக்கும் அப்படின்றது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, ஸோ இதை வந்து சிபிஐ கிட்ட இல்லை வந்து சுப்ரீம் கோர்ட் மானிட்டர்ட் ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டு இருந்தது. பட் சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொன்னாங்க, இல்லை இது வந்து நியாயமாக நடக்கும் அப்படின்னு நம்புகிறோம், பட்டு இதை நாங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போது இதையும் வந்து இன்னொரு தரப்பு சொல்லலாம், பார்த்தீங்களா இவர் வந்து செல்வாக்கு எப்போ இருந்தாலும் எங்கே இருந்தாலும் செல்வாக்கு அப்படின்னும் போது இதை வேறு ஸ்டேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு யாராவது ஒரு ப்ரேயரோட போனால், எங்க எத்தனை அக்யூஸ் இருக்காங்க, அத்தனை பேர்த்தையும் வேறு ஸ்டேட்டுக்குன்னா, அதுவும் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து கர்நாடகத்துக்கு மாற்றணும் அப்படின்னா ஒத்துப்பாங்களான்னு தெரியல, மேபி ஆந்திராவுக்கு மாற்றணும் அப்படின்னு சொன்னால் இவங்க ஒத்துப்பாங்களான்னு தெரியல.
அப்போது எங்கே தான் மாற்றுறது? இதுலேயே வந்து அஃப்கோர்ஸ் சுப்ரீம் கோர்ட் ஒரு டிசிஷன் எடுத்தாங்கன்னா அதை யாரும் கேள்வி கேட்க முடியாது. பட் இங்கே பொலிட்டிக்கலாக நாங்கள் இந்த ஸ்டேட் வேணும்னுவாங்க, அவங்க இந்த ஸ்டேட் வேணும்னுவாங்க, இப்படி நிறைய அந்த விவாதம் போயிட்டுருக்கோம். இங்கேயே சென்னையிலேயே வந்து தீவு தேடலை நடத்தணும் அப்படின்னா மற்ற ஸ்டேட்டுக்கெல்லாம் போனால் எங்கே வச்சு நடத்துவாங்க? மறுபடியும் சொன்னேன், அந்த ஆன்லைன் விர்ச்சுவல் அப்படின்னா அதில் ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்குது அப்படின்றதும் சொன்னோம். அப்போ இந்த கேஸ் எப்படித்தான் முடிவடையும்? சுப்ரீம் கோர்ட்டில் வந்து முக்கியமான ஒரு அந்த டிசிஷனுக்கு வந்திருக்காங்க. கேஸ் இழுத்தடிக்குது அப்படின்றதுனால காலம் பூரா ஜெயிலில் வச்சுட்டு வர முடியுமா அப்படின்னு. கரெக்ட். சொல்லப்போனால் இந்த அண்டர் ட்ரையல் பிரிசனர்ஸ் அப்படின்றது வந்து ஏராளமான பேர் இருக்காங்க. இதில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த வக்கீல் வச்சு வாதாட முடியாதவர்கள், ஜாமீன் வாங்க முடியாதவர்கள். அதனால தான் புதிதாக கொண்டு வரப்பட்ட சட்டத்தில் வந்து ஒரு ஷரத்து சேர்த்துருக்காங்க. அந்தந்த ஜெயிலரே அந்த குற்றத்தின் தன்மையை பொறுத்து இவ்வளவு காலம் அவங்க ஜெயிலில் இருந்துட்டாங்க, கேஸு முடியல அப்படின்னு சொன்னால் அதுக்கு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி அவங்களே வந்து கோர்ட்டில் சப்மிட் பண்ணிவிட்டு ஜாமீனில் விடலாம் அப்படின்னு. அப்போது இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஏழை எளிய விளிம்பு நிலை மக்கள் இவங்க தான் பெரிதும் பாதிக்கப்படுவது அண்டர் ட்ரையல் பிரிசனர்ஸாக. கேஸு முடியுதா இல்லையா அது ஒன்றுமே தெரியாது, அவங்க பாட்டுக்கு உள்ளே இருப்பாங்க. எப்போ ஹியரிங் வருது என்ன ஒன்றும் தெரியாது. அந்த கேஸுக்கு அதிகபட்ச தண்டனை என்ன? ஒரு சில கேஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 6 மாதம், 1 வருஷம், 2 வருஷம் அப்படின்னா அந்த கேஸு ஒருவேளை 3 வருஷம் கூட இழுத்தடிச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒன்றும் தெரியாது அவங்களுக்கு, இல்லையா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் பொழுது அப்போ கேஸ் முடியல, இழுத்தடிக்கப்படுகின்றது அந்த ஒரே காரணத்துக்காக உள்ளே வச்சிருக்கக்கூடாது. இதுதான் வந்து சுப்ரீம் கோர்ட்டுடைய டிசிஷன். இது வந்து ரொம்ப ரொம்ப எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய டிசிஷன். இதை வந்து யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா ஒரு மனிதனின் ரைட் டு லைஃப் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் அந்த கேஸு இழுத்தடிக்கப்படுவது யாரால, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருவேளை வந்து போலீஸில் சில நேரங்கள் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறதுல டிலே இருக்கலாம், இல்லை அதுக்கப்புறம் வந்து வாய்தா வாங்கிட்டு போகலாம், இல்லை அந்த கேஸ் எப்போ ஹியரிங் வருதுன்னே தெரியாமல் அது பாட்டுக்கு அதை வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமல் இருக்கலாம். ஸோ அதனால் கேஸ் டிலே ஆகலாம். அரசு தரப்பில் டிலே அப்படின்னும் போது கரெக்டுங்க, அந்த உள்ள இருக்க அண்டர் ட்ரையல் அவர் பாதிக்கப்படக்கூடாது. ஆனால் யார் மேலே வந்து கேஸ் போட்டிருக்காங்களோ அந்த அக்யூஸ்னு சொல்கிறோம் இல்லையா, A1, A2, A3ன்னு, அவங்க வந்து இன்டென்ஷனலாக டிலே பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ அதுக்கு என்ன சொல்யூஷன்? சொலிசிட்டர் ஜெனரல் இதைத்தான் சொல்கிறாரு. தே ஆர் ட்ரைங் டு சபட்டேஜ் த ட்ரையல்னு சொல்கிறாரு. டீரெயில் பண்ண பார்க்குறாங்க, இந்த கேஸையே சொதப்ப பார்க்குறாங்க, இப்படி தான் நம்ம தமிழில் சொல்லணும். அப்போது அந்த குற்றம் சாட்டப்பட்டவர் தான் வந்து இந்த கேஸ் டிலேக்கு காரணம்னு சொலிசிட்டர் ஜெனரல் சொல்லும் பொழுது அப்போ இதுக்கு வந்து என்ன விதமான முடிவெடுப்பார்கள் சுப்ரீம் கோர்ட்டில்? இதுவும் வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதில் நேற்றுக்கு நண்பர் ஒருத்தர் கேட்டார், என்னப்பா நீ பாட்டுக்கு வந்து சீக்கா மாதிரி இந்த நேரத்தில் அவனை இறக்கியிருக்கணும், அவனை அங்கே கொண்டு போய் வச்சிருக்கணும், இப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருப்பியே, இந்த மாதிரி சிச்சுவேஷனில் நீயா இருந்தால் என்ன பண்ணியிருப்ப அப்படின்னு. ஆக இந்த ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன். நான் முதலமைச்சராக இருந்தால், ஏன்னா நம்ம இன்றைக்கும் அந்த மாதிரிலாம் ஆக போகிறது கிடையாது, அதனால தான் சொன்னேன் இது பொலிட்டிக்கல் கேஸ் ஸ்டடி அப்படின்னு. நானாக இருந்தால் இது எப்படி டீல் பண்ணியிருப்பேன் அப்படின்னா, இதுக்கு வந்து இப்போ நான் புதுசாக யோசித்து பதில் சொல்லணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. அகைன் டெமோக்ரஸிலேருந்து இந்த சின்ன சீனை பாருங்க. நிஜத்தை மட்டுமே நான் சொல்வேன், நான் சொல்வதெல்லாம் நிஜமாகிவிடும். ஆமா, இப்போ எதை சொல்ற நீ? சார், நீங்க அன்னைக்கே சொன்னீங்கல்ல அந்த ஹெல்த் மினிஸ்டர் என்னோட அசெட் இல்ல வீக்னஸ். நீங்க சொன்ன மாதிரியே அவங்க அந்த டாக்டர் சீட்டுக்காக 30 லட்சம் லஞ்சம் எல்லாம் வாங்கியிருக்காங்களா சார்? டிவில எல்லாம் போட்டு கீழே கீழே கிழிச்சிட்டு இருக்காங்க சார். இப்போதான் நான் போடுறாங்க சார். அதெல்லாம் அரசியல் உனக்கு தெரியாது. இப்போ முதல்ல அந்த மந்திரி அனுப்பு. ஓகே சார். சட்டம் தன் கடமையை செய்யும். தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். இதில் மாற்று கருத்துக்கே இடமில்லை. அடிமட்ட தொண்டனாக இருந்த என்னை அமைச்சராக்கி அழகு பார்த்த முதலமைச்சருக்கு வணக்கம். என் மீது சுமத்தப்பட்டிருக்கும் குற்றச்சாட்டு அபாண்டமானது. ஆகவே நான் நிரபராதி என்று நிரூபிக்கப்படும் வரை நான் என்னுடைய மந்திரி பதவியை ராஜினாமா செய்கிறேன். அது மட்டுமல்ல, விசாரணைக்கு நான் எந்த விதத்திலும் இடையூறாக இருக்க மாட்டேன் என்று கூறும் வகையில் நான் என்னுடைய எம்எல்ஏ பதவியும் ராஜினாமா செய்கிறேன். இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷனில் ஜெயிலில் இருந்து ஒரு அமைச்சர் வருகின்றார். இப்போ மகிழபுரின் நான் தான் சிஎம்னு வச்சுக்கோங்க. என்னுடைய அமைச்சர் குற்றம் சாட்டப்பட்டு ஜெயிலுக்கு போகிறார், மந்திரி பதவியை இழக்கின்றார், அவர் வெளில வரார். வந்த உடனே அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கணும். அண்டு நானும் வந்து சொல்லியிருக்கணும், அவர் வந்து குற்றவாளி இல்லை, நிரபராதி அப்படின்னு நிரூபிக்கப்படும் வரை
அவர் வந்து மந்திரி பதவியை ஏற்றுக்கொள்ள மாட்டார், ராஜினாமா பண்ண வச்சிருங்க. கூடவே நம்ம டிராமாவில் அந்த ஹெல்த் மினிஸ்டர் பண்ணாங்கல்ல, அதே மாதிரி எம்எல்ஏ பதவியும் ராஜினாமா பண்ண வச்சிருங்க. அப்புறம் வேற என்ன, பை எலெக்ஷன் வரும், பை எலெக்ஷனில் ஜெயிச்சிருங்க. ஜெயிச்ச பிறகு மக்களே நான் நிரபராதி என்று கூறிவிட்டார்கள். இப்போ அண்ணன் அரவிந்த் கெஜ்ரிவால் அதைத்தானே சொல்ல போறாரு. அவர் ஜெயிச்சு வந்துட்டாருன்னா பாருங்க, ஜனங்க சொல்லிட்டாங்க. அதனால வந்து நான் குற்றவாளி கிடையாது, மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு அப்படின்னு அவர் சொல்லுவாரா இல்லையா? அதே மாதிரி மகிழபுரி சிஎம்மா நானும் சொல்லிட்டு போறேன், ஜனங்க சொல்லிட்டாங்கங்க. இப்போ ஜெயலலிதா அவர்கள் அப்படித்தானே சொன்னாங்க, மக்கள் தீர்ப்பு எழுதி விட்டார்கள், அவர் குற்றவாளி இல்லை என்று. அப்படித்தானே பதவி ஏற்றுக்கினாங்க. அதுக்கப்புறம் ஓபிஎஸ் பதவியில் வச்சாங்க. இப்படிலாம் நடந்தது இல்லை. அப்போ ஜனநாயகத்தில் மக்கள் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸ் இங்கே ஓடிட்டு இருக்கு. அப்போ யாருமே கேள்வி கேட்டிருக்க முடியாது. இதில் இன்னொன்று கவனிக்கணும், நம்ம மகிழபுரியில் நான் என்ன பண்ணுறேன், அவரை ராஜினாமா பண்ண வச்சுட்டு எப்படியும் பை எலெக்ஷன்லாம் நடந்து முடிகிறதுக்கு ஒரு 4-5 மாதம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அது வரைக்கும் கேஸ் நடக்குது மகிழபுரி ஹைகோர்ட்டில், அப்படி வச்சுப்போம். அப்போவும் விட்னஸ் பயந்தாங்க அப்படின்னு சொன்னால், இந்த பாருங்க, உங்களுடைய அந்த எதிர்ப்பில் நியாயமே கிடையாது. அவர் மந்திரியும் கிடையாது, எம்எல்ஏவும் கிடையாது, பதவியை ராஜினாமா பண்ணிட்டார். எலெக்ஷன் பிரச்சாரத்தில் தான் அவர் மும்முராகிறார். அவரை போயிட்டு நீங்கள் வந்து மிரட்டினாங்கன்னு சொன்னீங்கன்னா சரி வருமா? இப்படின்னு மகிழபுரி சிஎம் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார்னா, இப்போ மகிழபுரி எதிர்கட்சிகள்லாம் இதை எதிர்த்து கேள்வி கேட்க முடியுமா? ஏன்னா இன்னைக்கு ஜனநாயகம் அப்படின்றத இப்படி தான் மாற்றி வச்சுக்கிறாங்க நம்ம ஊர் அரசியல்வாதிகள். பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிட வேண்டியது, அதுக்கப்புறம் எலெக்ஷனில் ஜெயிச்சிட்டாங்கன்னா ஜனங்க சொல்லிட்டாங்கங்க, இதுக்கு மேலே என்ன இருக்குது அப்படின்வாங்க. பட் அல்டிமேட்லி கோர்ட்டில் தீர்ப்பு வந்தது அப்படின்னா உள்ளே போய் உட்காரணும், அது வேற விஷயம். பட் ஸ்டில் அந்த ஒரு பொலிட்டிக்கல் அப்பர் ஹேண்ட் அப்படின்றது தேர்தல் வெற்றி தான் கொடுக்கின்றதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு பொலிட்டிக்கல் கேஸ் ஸ்டடி வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மறுபடியும் சொல்கிறேன், அரசியல் பழக வேண்டும், அரசியலை வந்து முழுமையாக நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். அப்போதான் ஆம் ஆத்மியாக நாம் மாற மாட்டோம். அந்த ஆம் ஆத்மி கட்சி தலைவர் அவர் எலெக்ஷனில் என்ன பண்ண போகிறாரோ, ஜனங்க என்ன பண்ண போகிறாங்களோ அதெல்லாம் சரி விடுங்க. மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு, இதுக்கு மேலே ஜனநாயகத்தில் சொல்கிறதுக்கு வேற ஒன்றும் இல்லை நண்பர்களே. நண்பர்களுக்கு மீண்டும் ஒரு நினைவூட்டல், அண்டு டிவியில் அந்த திருப்பாவை திருவம்பாவை பாசுரங்கள் தினமும் காலையில் ஒளிபரப்பாகின்றது. இன்றைக்கு லிங்க்கு, நாளைக்கு காலையில் வரப்போகிற லிங்க்கு ரெண்டுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்றைக்கு லிங்க்கை பார்க்காதவங்க அதை பார்த்துருங்க. நாளைக்கு லிங்க்கு அதிலேயே கொடுத்துருக்கோம். நாளை காலை 5:30க்கு பப்ளிஷ் ஆகும். மீண்டும் அடுத்த ஒரு சந்திப்போம். வணக்கம்.